நம்ம என்ன பார்க்க போறோம்னா லைஃபே 6 8 விஷயத்தை இந்த சர்க்கியூட் சிம்பிளான சர்க்கியூட் உங்களுக்கு எப்படி பண்றேன்னு இந்த போர்டு வச்சு பண்ணி வச்சிருக்கேன். இந்த போர்டு பார்த்துக்கோங்க. இந்த போர்டில் எங்கிட்ட 5 வோல்ட் இருக்குல்ல, நான் இங்கே எப்படி வச்சிருக்கேனோ நீங்க அதே மாதிரி உங்க போர்டு வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி எங்கிட்ட கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்னென்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்க இதை பார்த்து பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு சிம்பிளா முடிஞ்சிடும். சரி, அந்த லான்ச்சர்ஸ் இது என்னன்னா இப்போ ஒரு ஆர்ஸ் கேபிள், அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து ஏற்கனவே நான் லேசர் டயோடு இருக்கு. அந்த லேசர் டயோடு நெட்டை போட்டு ஒட்டி வச்சுட்டேன். அடுத்து இங்கிட்ட ஒரு ரெசிஸ்டர் இங்கிட்ட போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு சிம்பிளா பண்ணிக்கிற மாதிரி ஒரு டப்பா, இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நான் அந்த லேசர் டயோடு இங்கே வச்சுக்கிட்டு அதான் இங்கிட்ட இந்த லேசர் லைட் வர மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டேன். நீங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இது வந்து ரிசீவர் செக்ஷன் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு சோலார் பேனல், அதுக்கப்புறம் அந்த பேம் போர்டு, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர், அதுக்கப்புறம் வந்து ரெகுலேட்டர், அப்புறம் வந்து பேட்டரி கனெக்டர். இப்போ வந்து டிரான்ஸ்மிட்டர் சைடில் சோலார் பேனல் இது பண்ணணும். சோலார் பேனல் பாசிட்டிவ்ல இந்த கெப்பாசிட்டர் 10 வைக்க. ரெகுலேட்டர் வந்து இது கேட்டும்பாங்க, இது வந்து சோர்ஸும்பாங்க, நடுவில் இருக்கிற நடுக்கம்பி அது வந்து கிரவுண்டும்பாங்க. இதில் வந்து நான் வந்து பேட்டரியோட பாசிட்டிவை நான் கேட்டில் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து இது வந்து கிரவுண்டு வந்து நான் வந்து போர்டில் கொடுப்பேன். அடுத்து இது வந்து இன்னொன்று சோர்ஸ் பேம் போர்டு எடுத்துப்போம். இந்த பேம் போர்டு எடுத்துட்டு ஒரு சின்ன பிட்டு வேற இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த இடம் இந்த கிரவுண்ட் இருக்கா, இந்த கிரவுண்ட் வந்து இந்த கெப்பாசிட்டருக்கு போகணும். ஏன்னா இந்த ஆடியோவை கம்பைன் பண்ணி இந்த கிரவுண்ட் அனுப்புது. அடுத்து நம்ம இந்த வேற சோர்ஸ் வேற இந்த போர்டில் 5 வோல்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரெகுலேட்டர்ல இங்கேருந்து இந்த போர்டுக்கு 5 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த கெப்பாசிட்டர் ரெண்டும் சோலார் பேனல் கெப்பாசிட்டர் இன்னும் இந்த சைடு இப்போ நெகட்டிவ் இருக்குல்ல, நெகட்டிவ் இந்த டைம் இருக்குல்ல, அதை வந்து இங்கிட்டு கிரவுண்ட் கொடுக்கணும். ரெகுலேட்டர் கிரவுண்ட் பார்த்துக்கணும். இப்போ வந்து இதுக்குள்ள என்ன சர்க்கியூட் வருது. அப்புறம் இங்கிட்டு போர்டில் வந்து இங்கிட்ட இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் இங்கிட்ட பேட்டரி கனெக்டர் போயிடுச்சு. பேட்டரி கனெக்டர் இருக்கிற இடத்துல வந்து இருக்கிற கிரவுண்ட் கொடுத்தோம்ல, கிரவுண்ட் வந்து இப்போ நீங்க லெஃப்ட் சைடு அவுட்புட் ஆகணும்னா நீங்க லெஃப்ட்ல கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ரைட் சைட் ஸ்பீக்கர் அவுட்புட் ஆகணும்னா இங்க நீங்க ரைட்ல பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடு அவுட்புட் ஆக போனா நான் லெஃப்ட் சைடு பார்த்துட்டு இப்போ ரிசீவர் சைடு என்ன இங்கிட்ட லேசர் லைட்ல இருந்து வர அவுட்புட் வந்து இங்கிட்ட கெப்பாசிட்டர் போய் அதுக்கப்புறம் ரெகுலேட்டர்ல இருந்து இங்கிட்டு போகும். ஏன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டர் கம்ப்ரஸ் பண்ணி இங்கிட்டு போகுது. அதுக்கப்புறம் நம்ம இங்க போர்ட்ல இருந்து ஸ்பீக்கர் கொடுக்கணும். ரிசீவர் சைடு இங்கிட்ட முடிஞ்சிச்சு, இங்க ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். சரி, இப்போ வந்து நம்ம லான்ச்சர் செக்ஷன் பார்க்க போறோம். லான்ச்சர் செக்ஷன்ல லேசர் நானுமே ஓட்ட போட்டு ரெசிஸ்டரை பேரலல் பண்ணி இங்கிட்ட வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு கனெக்டர் தேவை. இப்போ பேட்டரி பாசிட்டிவா இங்கிட்ட கொடுக்க போறோம். இப்ப இந்த லேசர் டேயோட பாசிட்டிவ் கேபிள் வந்து இந்த சைடு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்படின்னா பேட்டரி நெகட்டிவ் இருக்கணும், லேசர் நெகட்டிவ் இங்க இருக்கா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஆக்ஸ் கேபிள் நான் வந்து பழைய ஹெட்ஃபோன் ஜாக்ல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹெட்ஃபோன் ஜாக்கு இப்போ வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து கோல்டு கலர் இருக்கிற வந்து கிரவுண்டு இங்கிட்ட வந்து உங்களுக்கு 2000 தெரியுதா இங்கிட்டு. அது வந்து நீங்க 2 பேரும் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ணிட்டா இது கிரவுண்டு, இது பாசிட்டிவ், இந்த மாதிரி ஆயிட்டா. இப்ப அத வந்து இப்ப லேசர் இந்த டயோடோட நெகட்டிவ் இருக்குல்ல,
அதை வந்து இந்த ஆக்ஸோட கிரவுண்டு. இப்போ நான் வந்து இந்த லேசர்ல இருந்து வர பாசிட்டிவ் வந்து இந்த ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கேன். அடுத்து இங்கிட்ட பேட்டரியில இருந்து வர பாசிட்டிவ் வந்து இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து லேசர் டையோட்ல இருந்து வர நெகட்டிவ் ஆக்ஸோட இந்த கோல்டு கிரவுண்ட் நெகட்டிவ்ல கொடுத்துருக்கேன். அடுத்து பேட்டரி கனெக்டர்ல இருந்து வர நெகட்டிவ் இங்க கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். இப்போ நம்ம திரும்பி ரிசீவர் சைடு ரிசீவர் சைடுல இந்த ஸ்பீக்கர் இது நார்மலாக கிடைக்கும் ஸ்பீக்கர் வந்து நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ணணும். இதுல வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கிட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இங்கிட்ட லெஃப்ட் சைடும் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு கொடுத்துருக்கனால லெஃப்ட் சைடே அவுட் புட் ஆகணும். இப்போ நம்ம இங்கிட்ட ரைட் சைடு கொடுத்தா நம்ம ரைட் சைடு அவுட் வாங்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இங்கிட்ட ஸ்பீக்கர் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து இதெல்லாம் ஒரு டப்பா செட் பண்ணுறதுலாம் வேலை. அதுக்கு நான் ஏற்கனவே இங்கிட்ட கொஞ்சம் சின்ன வேலை பார்த்து வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உங்களுக்கு ரிசீவர் செக்ஷன் ஏறி ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு இது பேட்டரி போட்டு இப்போ சைடில் ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே லேசரை போட்டு ரெடி பண்ணுவேன். அவ்வளோதான். இது பெரிய முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கிட்டு இந்த செக்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேட்டரி மட்டும் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி வரலாம். எனக்கு இப்போ ரீசன்ஸில் பிடிச்ச பாட்டு விழி விற்கிற. இப்போ அந்த பாட்டை வந்து நம்ம லேசர் லைட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு எதில் ஒரு செவத்தில் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அங்கே போய் அந்த லேசர் லைட்டை ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி திரும்பி பாட்டை கேட்க போகிறோம். அங்கே இருக்கு. இப்போ நம்ம இந்த லேசர் லைட் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரிசீவரை இந்த லேசர் லைட்ல காமிச்சா அங்க பிளே வர பாட்டு இங்கேயும் வே ஆகும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.